வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் சோயா கோலா உருண்டை. நிறைய பேர் சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த சோயா கோலா உருண்டை சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோயா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த சோயாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சோயா எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பால் மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த சோயா ஊற வச்சு சோயாவை நல்லா தண்ணி ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் உடச்சக்கலை போட்டுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பண்ண ஸ்டைலில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பர்டிகுலர் நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு வெஜிடேரியன் ஸ்பைசியான ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு நான்வெஜ் ஃபீல் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த சோயா கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயா கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 100 கிராம்ஸ், உடச்சக்கடலை பவுடர் 3-4 டேபிள் ஸ்பூன், ஆனியன் 2 நம்பர், சாப்டு ஜிஞ்சர் 1 டீஸ்பூன், சாப்டு கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், சாப்டு கிரீன் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10-15 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, டிசானோ கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். நீங்கள் ஊற வைக்கும் போது பச்சை தண்ணியும் போடலாம், அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பச்சை தண்ணி தான். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஊற வைக்காமல் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த மீல் மேக்கர் தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி நல்லா ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் ஊறி இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல தண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுங்க, அதாவது நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க சொல்கிறேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக வராது. அதனால் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும், அதே டைமில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது இந்த மீல் மேக்கரை அப்படியே மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணும்போது ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது நீங்கள் 100% பிளெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு 90% அளவுக்கு பிளெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன மிக்ஸி யூஸ் பண்ணேன்னு சொல்லி. நான் இப்போ சொல்கிறேன், அகோரா மிக்ஸி தான் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது நல்லா பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமான எண்ணெய் வேண்டாம். இப்போ சோம்பு தாளிப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இந்த இடத்துல 2 வெங்காயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. மீதி உள்ள வெங்காயம் ப்ரிப்பரேஷன் முடிக்கும் போது கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். அதிகமாக வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் திருப்பி நீங்கள் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி 20% வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தனியா பவுடர் யூஸ் பண்ணுறோம். தனியா பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணுறோம். அந்த முந்திரி பருப்பு 1 பாதியாக நீங்கள் உடச்சிக்கலாம். அதாவது 1/3, 1/4 உடச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீல் மேக்கர், அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை தான் இந்த இடத்துல போடுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உதிரியாக வந்துருக்கணும், தண்ணி சுத்தமாகவே இல்லை. இப்போ அது போட்ட பிறகு நம்ம குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம் அப்படி இல்லை மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். இந்த இடத்துல டிசானோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த வெந்து வர டைமில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பால் பிடிச்சா வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன்.
இதுக்கப்புறம் உடச்ச கடலை பவுடர். இந்த உடச்ச கடலை பவுடர் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ போட்டிருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நீங்கள் திருப்பி குக் பண்ணணும். மீடியமான ஃப்ளேம் வச்சும் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண வேண்டாம். ட்ரை ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா வராது. அதனால் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக திருப்பி பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே பிடிச்சினா கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம், அதாவது மீதி உள்ள வெங்காயத்தை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இந்த கரம் மசாலா அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா அதிகமான கரம் மசாலா போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும், ஃப்ளேவரும் மாறிடும். கொத்தமல்லி போட்டிருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கையில் நல்லா அழுத்தமான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணவே தனியாக விழணும். இந்த மாதிரி தான் டெக்ஸ்டர் வந்திருக்கணும். இப்போ அழகாக மெதுவாக பால் பிடிங்க, அழுத்தி பிடிக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெதுவாக அழகாக நீங்கள் பிடிச்ச பிறகு இதை அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இதே மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் போடுங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சிடும், தூள் தூளாக போய்டும். அதனால் சூடான எண்ணெய், அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம்ஸ் குக் பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துன்னா இந்த மாதிரி கோலா உருண்டை ரெடி. இப்போ அட்டகாசமான கோலா உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் வடை, போண்டா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். என்னங்க இந்த சோயா கோலா உருண்டை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்படியே ஷெஃப் தீனா தயாளன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டேக் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி செஞ்சுருக்கேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.